السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: ومن يظلم منكم نذقه عذابا كبيرا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في حديث قدسي: وعزتي وجلالي لأنتقمن من الظالم في عاجله وآجله ولأنتقمن ممن رأى مظلوما فقدر أن ينصره فلم ينصره. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கிய ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாம் கடமை, இறுதி கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குண்டான பாக்கியம் பொருந்திய ஒரு காலத்தில் நாமெல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் யாருக்கெல்லாம் அந்த பொன்னான வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானோ அந்த மக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தங்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தங்களது பயணங்களை துவங்கிவிட்டு ஒரு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதே சமயம் மற்றொரு புறம் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகவும் மனதையெல்லாம் மரணமாக்கக்கூடிய, அதை காணுகின்ற பொழுதோ அது போன்ற செய்திகளை கேட்கின்ற பொழுதோ கண்களிலிருந்து கண்ணீரை வடிக்காமல் அந்த செய்திகளை கேட்கவோ பரிமாறிக்கொள்ளவோ முடியாது என்கின்ற அளவிற்குண்டான இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளை குறித்துண்டான விஷயங்களும் ஒரே நேரத்தில் பார்க்கப்பட்டு வரக்கூடிய இன்றைய வேளையில் பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தினரை பொறுத்தவரை அல்லாஹ் அருள்மலையின் மூலமாக ஒன்று அல்லாஹ் ஏவல்களை ஏவுவான். இந்த காரியங்களை, இந்த நன்மைகளை செய்து வாருங்கள் என்கின்ற ஒரு ஏவல்கள் குர்ஆனின் மூலமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரப்படும். அப்படி இல்லை எனில் அல்லாஹின் புறத்தில் இருந்து விலக்கல்களாக இந்த காரியங்களை செய்யாதீர்கள், இது செய்வது பாவம் என்கின்ற ரீதியில் அல்லாஹின் புறத்தில் இருந்து விலக்கல்களாக நமக்கு காட்டித் தரப்படும். ஆனால் இவைகளை கடந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஒரு காரியத்தை செய்வது கிடையாது, அந்த காரியத்தை நீங்களும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவக்கூடிய ரீதியில் ஹதீஸின் மூலமாக
அல்லாஹ் நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லி தருவதாக சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ் திருமறையில் தன்னை குறித்து அல்லாஹ் இப்படி பதிவு செய்வான், ஒமா ரப்புக பிவல்லாமில் லில் அபீத், உங்களது இறைவன் அடியார்கள் மீது ஒருபோதும் எப்போதும் அநீதம் இழைப்பது கிடையாது. உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்வதற்குண்டான உரிமைகள் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் மீது ஒருபோதும் அநீதம் இழைப்பது கிடையாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி. அதே வேளையில் ஹதீஸை குதுசியின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இப்படி கட்டளையிடுகின்றான், யா இபாதி, எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, எனது அடியார்களே, எனக்கு நானே அநீதம் இழைப்பதை ஹராமாக்கிக் கொண்டேன், தடுத்துக் கொண்டேன். பிற மக்களுக்கு, எனது அடியார்களுக்கு என் புறத்திலிருந்து அநீதம் இழைப்பதை நான் தடுத்துக் கொண்டேன். வஜஅல்துஹு பைனகும் முஹர்ரமா, அந்த அநீதத்தை உங்களுக்கு மத்தியிலும் அது நடைபெறக்கூடாது என்று நான் ஹராமாக்கி இருக்கிறேன். அநீதத்தை நான் மட்டும் இல்லை, அந்த அநியாயத்தை நீங்களும் செய்யக்கூடாது நான் தடுத்திருக்கிறேன். ஃபலா துலாலிமு, எனவே உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருபோதும் அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை குதுஸின் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லக்கூடிய அழுத்தமான செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநீதம் என்பது எந்த ரீதியிலும் தன் புறத்திலிருந்தும் சரி அடியார்கள் புறத்திலிருந்தும் சரி அது ஒருபோதும் நிகழக்கூடாது என்பதை அல்லாஹ் மிகுந்த ஒரு கட்டளையாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறான். இந்த அநீதத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு கெடுபிடி அல்லாஹ் கடைபிடிக்கிறான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, பொதுவாக நாம் உலகத்தில் பார்த்துருப்போம், சக மனிதன் செய்யக்கூடிய குற்றத்தை நாம பேசுவோம். ஆனா ஒரு தவறு ஒரு விலங்கிடமிருந்து வந்துருச்சுன்னு சொன்னா நாம் என்னங்க சொல்லுவோம், அட போப்பா, அதுவே வாயில்லா ஜீவன், அதே ஒரு 5 ஜீவன், வாயில்லா ஜீவன், அது எனது போட்டு இது பண்ற உற்று. இது பொதுவாக மனிதனுடைய இயல்பு. ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதம் என்பது எந்த தரப்பில் இருந்தும், அல்லாஹின் புறத்திலிருந்து மட்டுமல்ல, அடியார்களின் புறத்திலிருந்து மட்டுமல்ல, மாறாக உயிரினங்கள் விலங்கினங்கள் அது புறத்தில் நடந்தாலும் அநீதத்தை அல்லாஹ் அநீதமாகத்தான் பார்ப்பான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஹதீஸை சொல்லித் தருவாங்க. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரபலமான ஹதீஸ், லதுஅத்துன்னல் ஹுகூக இலா அஹ்லிஹா யௌமல் கியாமா, நாளை கியாம நாளையில் எல்லா மனிதர்களுடைய உரிமைகளும் நிலைநாட்டப்படும். நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சிட்டாரு, அது நாம் ஒருத்தருக்கு அநீதம் இழைச்சிட்டோம், எல்லா உரிமைகளும் நிலைநாட்டப்படும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் அடுத்து சொல்றாங்க, எந்த அளவுக்கு, ஹத்தா யுகாத லிஷாத்தில் ஜல்ஜாஇ மினஷாத்தில் குரானா, உலகத்தில் கொம்பு முளைத்திருக்கக்கூடிய ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஒரு ஆடை குத்திவிட்டது, உலகத்தில் காயப்படுத்தி விட்டது என்று சொன்னால் அது உலகத்தின் பார்வையில் பெருசா நமக்கு தெரியாது. நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறர்களுக்கு மத்தியில் இழைக்கப்பட்ட அநீதங்களுக்கு அல்லாஹ் நீதத்தை வழங்குவான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கொம்பு இல்லாத ஒரு ஆடை கொம்பு இருக்கக்கூடிய ஒரு ஆடு உலகத்தில் குத்திவிட்டது, காயப்படுத்தி விட்டது என்று சொன்னால் அதற்கும் நாளை மறுமையில் எந்த ஆடை குத்தி காயப்படுத்தியதோ, காயப்படுத்தப்பட்ட ஆடிடமிருந்து மீண்டும் பழிவாங்குதலுக்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தருவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால், உலகத்தில் நாம
இப்ப அது வாயில்லாச்சியை விட்டு நாம சொல்றோம். 70 தாயை விட அதிகமான பாசம் கொண்ட ரப்புல் ஆலமீன் அவ்வளவு தூரங்களா இறுகிய உள்ளம் படைத்தவனாக இருந்து விட போகின்றான். இந்த ஹதீஸ் இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய செய்தி, அநீதம் என்பது எந்த தரப்பில் இருந்து யார் புறத்திலிருந்து நிகழ்ந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குண்டான தீர்வை அதற்குண்டான தீர்ப்பை தராமல் அந்த இடத்திலிருந்து கடப்பது கிடையாது. அது மனிதனாக இருக்கட்டும் அல்லது விலங்காக இருக்கட்டும். எனவே உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் இயன்ற அளவு முடிந்த அளவு ஒரு மூமினுக்குண்டான அழகிய பண்பை, பிறர்களுக்கு எந்த ரீதியிலும் அநீதம் விளைவிக்காமல் வாழ பழகிக் கொள்வது ஒரு மூமினுக்குண்டான அழகிய பண்பு. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாகரிகத்தினுடைய எந்த பண்புகளும் பிறர்களால் மதிக்கப்படக்கூடிய எந்த குணாதிசயங்களும் இல்லாத அன்றைய அரபு மக்களிடத்தில் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை கொண்டு வந்து புகுத்துகின்ற பொழுது, அதை பரப்புகின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய சஹாபாக்களிடம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனித நேயத்தை பேணக்கூடிய, மனித மாண்புகளை வளர்க்கக்கூடிய சில குணாதிசயங்களை சொல்லி கொடுத்து இதெல்லாம் நீங்க பேணி வரும் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. அது பராய் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, நான் நபிகள் பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்வந்த பொழுது நபிகள் பெருமானார் எங்களிடத்தில் 7 விஷயங்களை கட்டளையிட்டார்கள், 7 விஷயங்களை தடுத்தார்கள். அந்த கட்டளையிட்ட 7 விஷயங்களில் மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய பல குணங்கள். உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பி வாருங்கள், அது அன்பை விதைக்கும். ஒரு நோயாளி என்று கேள்விப்பட்டால் அவரை சந்திக்க செல்லுங்கள். யாரேனும் பாசத்தோடு பிரியத்தோடு விருந்திற்கு அழைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் கூறினால் அவருக்கு நீங்கள் துஆவாக இப்படி சொல்லி வாருங்கள் என்றெல்லாம் சொல்லி வந்த நபிகள் பெருமானார் அந்த வரிசையில் இப்படியும் சொன்னார்கள், நுஸ்ரத்துல் மظ்லூம், நுஸ்ரத்துல் மظ்லூம். உங்களது கண்களுக்கு முன்பாக யாருக்கேனும் அநீதம் இழைக்கப்பட்டால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவுவதும் உங்களது கடமை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எப்பொழுது நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன் வந்த பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய, பேணப்பட வேண்டிய, மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய குணாதிசயங்களாக இது போன்ற குணாதிசயங்களை சொல்லித் தந்தார்கள். அதில் ஒன்று, அநீதி இழைக்கப்பட்டவரை நீங்கள் கண்டால் அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும். ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரை நம் புறத்திலிருந்து, நம் தரப்பிலிருந்து நாம் யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது. மறுபுறம் யாருக்கேனும் நமது கண்களுக்கு முன்னால் அநீதி இழைக்கப்படுகின்றதா, அதை தடுப்பவனாகவோ அல்லது யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு உதவக்கூடிய ரீதியில் நாம் இருக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வாழ்வினுடைய அழகிய ஒரு நெறிமுறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறுகள் எழுதுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படலை, இன்னும் நபித்துவம் கொடுக்கப்படலை. நபிகள் பெருமானாருடைய வாலிப வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுடைய ஒரு ஓரத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேளையில் அராஷ் என்கின்ற ஊரில் இருந்து ஒரு மனிதர் மக்காவுக்கு வர்றார். அராஷ் என்கின்ற ஊரில் இருந்து மக்காவுக்கு வருகை தருகின்றார். எந்த விஷயமா வர்றாரு சொன்னா, சில பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வணிகராக மக்காவுக்குள்ள வர்றார். அந்த வியாபாரியை தேடி வந்து உள்ளூர் வாசிகள் தனக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறாங்க. அதில் அன்றைய மக்காவுடைய மிகப்பெரிய மதிப்பிற்குரிய தலைவராக பார்க்கப்பட்ட அபூ ஜஹலும் இந்த அராஷ் என்கின்ற ஊரை சார்ந்த அந்த வியாபார இடத்துல ஒரு பொருளை வாங்குறார். இன்னைக்கு மாதிரி காலங்கள் குறுகிய காலங்கள் இல்லை, ஒரு இடத்துக்கு போனோம் விரைவா திரும்பிட்டோம்.
இவர் நெடுதூரத்திலிருந்து வந்திருக்கிறார், வியாபார விஷயமா மக்காவுக்கு வந்திருக்கிறாரு, உடனே திரும்ப முடியாது. அவங்க அபூஜஹல் பொருளை வாங்கிட்டு போறாரு, அதற்குண்டான விலையை கொடுக்கல. இந்த வியாபாரியும் மக்கா முழுக்க சுற்றி வர்றாரு, தனது பொருளை விற்பனை செய்து கொண்டே இருக்கிறார். இறுதியாக எந்த அளவுக்கு சொன்னா, இவர் இந்த ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு கிளம்புவதற்கு தயாராகிவிட்டார். ஆனால் இன்னும் அபூஜஹல் வாங்கிய பொருளுக்குண்டான அந்த கிரயத்தை இன்னும் கொடுக்கல. இவர் வெளியூருக்காரர், அபூஜஹலோ உள்ளூருக்காரர், பெரிய தலைவர். இருந்தாலும் தான் நஷ்டப்பட்டு போக முடியாது. எனவே மக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையா சந்தித்து சொல்றாரு, இது போன்ற அபூஜஹல் அபுல் ஹக்கம் என்னிடத்துல ஒரு பொருளை வாங்கினாரு, அதற்குண்டான விலையை இன்னும் தரல, கிரயத்தை தரல, கொஞ்சம் வாங்கித்தாங்க. காரணம் நானோ வழிபோக்கு, இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு யாரையும் தெரியாது, நீங்க கொஞ்சம் வாங்கித்தாங்க. ஒவ்வொரு மனிதர்களிடத்திலா உதவி கேட்கிறார். யாருமே அவருக்கு உதவ முன்வரவில்லை. இறுதியாக சிலர்கள் காபாவுடைய ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நபிகள் பெருமானாரை கையை காட்டுறாங்க. நபிகள் பெருமானாருக்கும் அபூஜஹலுக்கும் ஏற்கனவே விரோதம் இருப்பதை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் கையை காட்டுறாங்க, நீங்க அவர்கிட்ட போங்க, அவர் வாங்கி தருவார். அந்த அராசுடைய வியாபாரி நபிகள் பெருமானாரை சந்திக்க வர்றாரு. நபிகள் பெருமானாரை வந்து சந்திக்கின்றார். சந்தித்தவர் நபிகள் பெருமானாரிடத்தில் நடந்த நிகழ்வை சொல்றாரு. இதுபோல் நான் அராசிலிருந்து வந்திருக்கக்கூடிய வியாபாரி, என்னிடத்தில் பல பேர் பொருளை வாங்கினாங்க, அதில் அபுல் ஹக்கமும் ஒருவர். ஆனா இதுவரை எனக்கு உண்டான அந்த கூலியை தரல, நான் ஊரிலிருந்து கிளம்ப போகின்றேன், கொஞ்சம் வாங்கி கொடுத்தா எனக்கு உதவியா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. சரி வாங்க, அழைத்து கொண்டு அபூஜஹல் வீட்டுக்கு வர்றாங்க. எந்த மனிதர்கள் முஹம்மதிடத்தில் சென்றார், அவர் உதவி செய்வார் என்று காட்டி கொடுத்தார்களோ அந்த மனிதர்கள் என்ன நடக்கின்றது பார்க்கலாம் என்பதற்காக நபிகள் பெருமானாருக்கும் அந்த வியாபாரிக்கு பின்னால இவங்களும் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் வீட்டுக்கு வந்தாங்க. அபூஜஹல் வீட்டு கதவை தட்டினாங்க. அபூஜஹல் உள்ளிருந்து கேட்டான் யார் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிருந்து சொன்னாங்க, நான் தான் முஹம்மது வந்திருக்கிறேன், நீ வெளியே வாண்டாங்க. அபூஜஹல் வெளியே வர்றாரு. வரலாறை பதிவு செய்யறாங்க. அபூஜஹல் வீட்டுடைய கதவை திறந்தார், வெளியில் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்லல. சொன்னாங்க, ஆதி ஹாதர் ரஜுல ஹக்கா, ஆதி ஹாதர் ரஜுல ஹக்கஹு லா யப்ரஹு ஹத்தா ஆதிஹி அல்லதி லஹு. நபிகள் பெருமானுடைய முகம் அது போன்ற ஒரு நிறத்தில், அது போன்ற ஒரு கடுமையில் நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு கடுமையில் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். சிவந்த முகத்தோடு கதவை திறந்து அபூஜஹல் சொன்னாங்க, அவருக்கு நீ என்ன உரிமையை கொடுக்கணுமோ அந்த உரிமையை கொடுத்துரு, அதை கொடுக்காதவரை நான் இங்கிருந்து நகல மாட்டேன். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அண்ணன் பெருமானாருடைய முகத்தின் கடுமையை பார்த்த அபூஜஹல் எதுவுமே பேசல. வீட்டுக்குள்ள போனான். அந்த வியாபாரிக்கு என்ன தொகை கொடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த வியாபாரத்தில் கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி வருகின்ற பொழுது அந்த அராசுடைய வியாபாரிகள் சொல்றாங்க, அல் ஹக்கு லஷஅனுக். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹக்கு லஷஅனுக், உனக்கு எங்க உரிமை இருக்குதோ அந்த உரிமையை கேட்டு போராடி பெற்றுவிடு. காரணம் அது அவனுக்கு உண்டான மரியாதை. அல் ஹக்கு லஷஅனுக், உனக்குண்டான உரிமையை நீ இழந்து விட்டால் அது உனது மரியாதை இழப்பதற்கு சமம். அல் ஹக்கு லஷஅனுக், உனக்குண்டான உரிமையை போராடி பெற்றுவிடு, அது உனக்குண்டான மரியாதை. எங்கும் ஏமாந்து விடாதே, ஏமாளியாக போய்விடாதே, அது உன தன்மானத்தை மரியாதையை குறைத்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அராசினை வியாபாரிக்கு சொல்லி அவருடைய உரிமையை பெற்று அனுப்பியதாக வரலாறு பதிவு செய்வாங்க. இது எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படவில்லை, நுபுவத் கொடுக்கப்படவில்லை, அதற்கு முன்பாகவே. ஒரு மனிதனிடத்தில் இயல்பாக இருக்க வேண்டிய பண்பாக, அதிலும் குறிப்பாக ஒரு மூமினிடத்தில்
தான் யாருக்கும் அநீதம் இழைத்து விடக்கூடாது. அதுபோன்று அநீதம் இழைக்கப்பட்டவரை கண்டால் அவருக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு பண்பு ஒரு முஃமினுக்கு உண்டான இயல்பான பண்பாக இருக்கப்பெற வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளின் பின்னால் வரலாற்றின் பின்னால் இந்த உம்மத்திற்கு சொல்ல வரக்கூடிய அழுத்தமான செய்தி. ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் அநீதம் இழைப்பவராக இருக்கின்றோம், பிறருக்கு தொல்லைகள் தருபவராக இருக்கின்றோம். நமது கண்களுக்கு முன்பாக யாரேனும் அநீதம் இழைக்கப்பட்டால் அதை கண்டும் காணாது போல் கடந்து விடுகின்றோம். இதுதான் இன்னைக்கு நம்மள பெரும்பாலான மக்களிடத்தில், பெரும்பான்மை மக்களிடத்தில். இதனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு மாறி போய் இருக்குன்னு சொன்னா, இதனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு மாறி போய் இருக்கின்றது என்று சொன்னால் நமக்கெல்லாம் சொல்லித் தெரிய வேண்டாம். காசா 2023 ஆகஸ்ட் 7 தொடங்கிய போர் இதுவரையிலும் 53,486 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 வருட காலங்களுக்குள்ளாக பலஸ்தீன் காசா பகுதியில் 53,486 பேர் ஷஹீத். அதிலும் குறிப்பாக தற்போதுள்ள சூழ்நிலையில குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட 20 லட்சம் பேர் பலியாக இருக்கிறாங்க. பொதுவாக உலகத்துக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு மரபு என்று ஒன்று இருக்கும். அதிலும் போர் என்று சொன்னால் கூட போருக்கும் ஒரு மரபு உண்டு. யாரை தாக்க வேண்டும், யாரை தாக்கக்கூடாது, இது போன்ற பகுதிகளை தாக்கக்கூடாது என்கின்ற மரபுகள் எல்லாம் உண்டு. அத்தனை மரபுகளையும் மீறி மனிதன் என்கின்ற சொல்லுக்கு அப்பாற்பட்ட மிருகமாகவே மாறி போருக்குண்டான அத்தனை நியதிகளும் மீறப்பட்டு யார் தாக்கப்படக்கூடாதோ, எது தாக்கப்படக்கூடாதோ, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், குழந்தைகள், சிறுவர்கள், இப்படி போருக்குண்டான நியதியில் எவைகளெல்லாம் மீறப்படக்கூடாதோ அத்துணையும் மீறப்பட்டு இத்தனை உயிர்களை பலிகொண்ட பிறகும் இரத்த வெறிபிடித்தவர்களுக்கு இன்னும் அது அடங்கவில்லை. இரத்த வெறிபிடித்தவர்களுக்கு இன்னும் அந்த வெறி தீரவில்லை. கடந்த 11 வாரத்தில் மட்டும் வெறும் குழந்தைகளாக 57 குழந்தைகள், கடந்த ஒரு வருடத்திற்குள்ளாக குழந்தைகள் மட்டும் 57 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பாலகர்கள். இதற்கு மத்தியில் தான் கடந்த 2 தினங்களாக ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் உலா வருகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கூடுதல் உதவிகள் இனிமேல் கிடைக்க பெறாவிட்டால் ஓரிரு தினங்களுக்குள்ளாக 14,000 குழந்தைகள் மரணமாகும். கூடுதல் உதவிகள் கிடைக்க பெறாவிட்டால் ஓரிரு தினங்களுக்குள்ளாக 14,000 குழந்தைகள் பசியினால் மரணமாக கூடும் என்கின்ற ஐநாவுடைய அறிவிப்பு. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு மத்தியில், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையில் தான் இந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், இந்த கொலைகள், கொண்டு குவிப்புகள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. எந்த சமுதாயம் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமோ, கரம் கொடுக்க வேண்டுமோ, அப்படிப்பட்ட உலக நாடுகள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில். அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். குழந்தைகளுடைய புகைப்படங்களை எல்லாம் கண்கொண்டு பார்க்க முடியாது. இத்தனைக்கும் உதவிகள் வந்து குவிகின்றது. ஆனால் அந்த உதவிகளை எல்லை தாண்டி அனுப்புவதற்கு இந்த மிருகங்கள் முடியவில்லை. இந்த மிருகங்கள் தடுத்து வைத்திருக்குது.
ஒரு 22 நாடுகள் எல்லாம் முடிந்து குழி தோண்டி புதைக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் கண் திறந்து ஒரு 22 நாடு குரல் கொடுக்குது. இதெல்லாம் மனித தன்மையை மீறிய செயல். தயவு கூர்ந்து உதவிகள் சென்றடைய வேண்டும், உணவுகள் சென்றடைய வேண்டும். நிகழ்வு எழுதுறாங்க, நாம் பார்த்திருப்போம். நம்ம வீடுகள்லையோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு கழுகுவதற்கு பாத்திரங்கள் கிடைக்கும். அந்த பாத்திரத்தில் எந்த எச்சில் சோறு இருக்குதோ அதை சுரண்டி சாப்பிடுவதற்கு இன்னைக்கு பிள்ளைங்க போட்டி போடுறாங்க. ஒரு கழுகு கிடக்கக்கூடிய பாத்திரத்தில் எந்த எச்சில் சோறு மீதி இருக்குமோ அதை சுரண்டி சாப்பிடுவதற்கு பிள்ளைங்க இன்னைக்கு போட்டி போடுறாங்க. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு விஷயங்களாக தரக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அங்கு எஞ்சி இருப்பது எல்லோரும் கால் உயிரும் முக்கால் உயிருமா இருக்கிறாங்க. சரியான உணவு இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, மருத்துவமனைகள் 1-2, அதுவும் முழுமையான மருத்துவ வசதிகள் இல்லை. ஒருவேளை மனித உடல், மனித குடல் ஆபரேஷன் கத்திகளை ஜீரணித்து விடும் என்று சொன்னால் அதையும் சாப்பிட்டு விடுவார்கள். உணவு இல்லை, ஆயுதத்தை, மனித உடல் அந்த ஆபரேஷன் கத்திகளை ஜீரணித்து விடும் என்று சொன்னால் அதையும் சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் மனிதனுக்கு அந்த சக்தி இல்லையே. ஆனால் கேவலம், வெட்கக்கேடு. தன்னை சார்ந்திருக்கக்கூடிய, தனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு இவ்வளவு தூரங்கள் துன்புறுத்தலுக்கு, அநீதத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றது தெரிந்தும் கூட செல்வத்தில் கொடுத்த இஸ்லாமிய நாடுகள் என்ன செஞ்சிருக்கணும், என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்திருக்கலாம். ஆனால் கடந்த 1-2 வாரங்கள் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? அமெரிக்காவுடைய அதிபரை அழைத்து சவுதி அரசாங்கம் பிசினஸிற்கு உண்டான ஒப்பந்தத்தை எழுதுறாங்க. கிட்டத்தட்ட $142 பில்லியன் அமெரிக்க அளவுக்கு. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மிருகத்தை யார் வளர்க்கின்றானோ அந்த மிருகத்துக்கு சவுதி அரசாங்கம் தாரை வார்த்தது $142 பில்லியன். அதில் முக்கியமாக ஆயுதங்கள் வாங்கப்படுவதற்கு, இந்த ஆயுதங்கள் எங்கு சப்ளை செய்யப்படும்? சவுதியை கடந்து UAE, அதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ் அக்பர் கத்தார் அரசாங்கம் செய்த செயல், கத்தார் அரசாங்கம் செய்த செயல் 3440 கோடி மதிப்புள்ள ஒரு விமானம், சொகுசு விமானம் அமெரிக்க அதிபருக்கு பரிசு என்று அவரும் அவருடைய குடும்பமும் சாப்பாட்டுக்கு வழியில நடுரோட்டில் நிற்கிறாங்க. பரம்பரையை ரொம்ப தியாகம் செஞ்சிருக்குது. எனவே கத்தார் அரசு 1-2 இல்ல 3440 கோடி மதிப்புள்ள சொகுசு விமானத்தை அவருக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய நாடுகள் எப்படிப்பட்ட ஒரு ஈமானி நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்கள்தானே குற்றவாளிகள், நாம் இல்லையே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லித் தருவார்கள் ஹதீஸே குதுஸி, வஇஸ்ஸதி வஜலாலி லஅன்தகிமன்ன மினல் ஸாலிமி ஃபீ ஆஜிலிஹி வஆஜிலிஹி. அநீதம் இழைக்கப்பட்டவன், அநீதம் இழைப்பவனை கண்டிப்பாக நான் பழி வாங்குவேன், பழி தீர்ப்பேன். அல்லாஹ் சொல்றான். ஆஜிலிஹி வஆஜிலிஹி, அது விரைவாக இருக்கலாம் அல்லது தாமதமாக இருக்கலாம், ஆனால் பழி வாங்கியே தீர வேண்டும். அடுத்து நபிகள் பெருமான் சொல்றாங்க, வல அன்தகிமன்ன மிம்மன் ரஆ மظلومன். அநீதம் இழைக்கப்பட்டவனை ஒருவன் பார்த்து கொண்டிருந்தான். ஃபகதர, அந்த அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு இவனால் உதவி செய்ய முடியும். அப்படி இருந்தும் உதவி செய்யல, வேடிக்கை மட்டுமே பார்த்தான்.
அல்லாஹ் சொல்றான், அவனையும் நான் பழி வாங்குவேன். அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவக்கூடிய இடத்துல இருக்கிறோம், இருந்து உதவில்லை, வேடிக்கை மட்டும் ஆகிற, கண்டிப்பா அவனையும் பழி வாங்குவேன். இன்று இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை எத்துணை நபர்கள் அந்த குழந்தைகளுக்கு குறைந்தபட்சம் அல்லாஹ் இடத்துல இருகரம் ஏந்தி இருப்போம். அந்த மக்களை நினைத்து நாம் அல்லாஹ் இடத்துல இருகரம் ஏந்தி இருப்போம். என் வாழ்க்கை, என் மனைவி, என் புள்ள, ஒரு சகோதரனாக அந்த சகோதரன் நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்மில் யார் வடித்திருப்போம்? எனவே இஸ்லாத்தின் பார்வையில் அநீதத்தை கண்டும் காணாமல் கடப்பது நீயும் பாவி என்கின்றது இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதே வேளையில வரலாற்று ஆய்வாளர் இன்னொரு எச்சரிக்கையை தர்றாங்க, இரண்டாம் பலஸ்தீனாக இந்தியா உருவாகும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று நடக்கக்கூடிய பாசிசத்தினுடைய ஆட்சியை கொண்டு சொல்றாங்க இரண்டாம் பலஸ்தீனாக இந்தியா உருவாகலாம். எனவே எங்கோ நடக்கின்றது, யாருக்கோ அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களையும் உலகத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சீரழிவு இருந்த அல்லாஹ் பாதுகாத்து கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையில் தந்தல் புரிவானாக. அப்படி அவருடைய வாழ்க்கை தரங்கள் உயர்வதற்கு அல்லாஹ் நம்மையும் ஒரு காரணியாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.